8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டியது விசுவாசிகளுடைய கடமை. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்தாவி ஒன்றுதான் வழி, வேறு வழியே கிடையாது. ஏற்கனவே செய்த பாவங்களை இயேசுவின் ரத்தம் கழுவி போடும். ஆனால் இனி இயேசுக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் பரிசுத்தாவி வேண்டும். பரிசுத்தாவி இல்லாத சபைகள் இயேசுவின் சபைகள் அல்ல. பரிசுத்தாவி இல்லாமல் இருக்கிற ஆட்கள் ஊழியம் செய்வதற்கு அருகதையற்றவர்கள். பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளாமல் இயேசுவோட வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் பூமியிலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் நாம் அந்த இயேசு நியமித்த அந்த இடுக்கமான பாதையிலே கடந்து போவதற்கும் பரிசுத்தாவி நமக்கு ரொம்ப தேவை. அது மட்டுமல்ல, பரிசுத்தாவி நம்முடைய சரீரத்துக்கும் தேவை. நம்முடைய சரீர அவயவங்களுக்கு பரிசுத்தாவி தேவை. இல்லை என்றால் நீங்கள் உலக மனிதர்கள் ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்தீர்களானால் அவருடைய சரீர அவயவங்களை அசுத்த ஆவிகள் பிடித்து கொள்கின்றன. அதனாலே அந்த சரீரம் தவறாய் பயன்படுத்தப்படுகிறது, அல்லது அந்த சரீரம் உடைக்கப்படுகிறது, அந்த பகுதிகள் வியாதிப்படுகின்றன. அந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்கள், திசுக்கள், இரத்த நாளங்கள் முதல் கொண்டு. உங்களுக்கு தெரிந்திருக்கணும், நான் பல தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். மனுஷனுடைய இரத்தத்து மேலே பொல்லாத பிசாசுகளுக்கு அவ்வளவு விருப்பம். அதனால் மனுஷனுடைய இரத்த அணுக்களில் வெள்ளை அணு, சிவப்பு அணு, அதுக்குள்ளே போய் குடியிருப்பான். ஆவிகள் அவைகள் உடம்புகள் சரீரம் இல்லாத ஆவிகள். அந்த அசுத்தாவிகளுக்கு சரீரம் வேணும். அதனால் உங்களை தேடி அசுத்தாவிகள் வரும். 1-2 வந்தால் பரவாயில்லையே. 1-2 இல்லை, பல ஆயிரக்கணக்கான அசுத்தாவிகள் உங்களை தாக்கும். உங்கள் மனதை, உங்கள் சரீரத்தை, உங்கள் கண்களை, உங்கள் செவிகளை, உங்கள் கைகளை, உங்கள் கால்களை, உள் அவயவங்கள், உள் உறுப்புகள் எல்லாம் தாக்கப்படும். இந்த கொடிய தாக்குதலிலே நீங்கள் தப்ப வேண்டுமானால் நீங்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கும். பரிசுத்தாவி ஒருவர் தான் நம்ம அவயவங்களிலே குடியிருந்து நம்மையும் பரிசுத்தமாய் வாழ வைத்து நம்மிடத்தில் பிசாசு பொல்லாத ஆவிகளை அனுப்பாதபடி காப்பாற்றி வருவார். ஆமேன். புதிய கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.